ஹாய் காய்ஸ், வி ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் கிரேட். இன்றைக்கி குழந்தைங்களோட ஊட்டச்சத்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், குழந்தைங்களோட பிறப்பு முதல் 6 மாதங்கள் வரை அவங்களுக்கு தாய்ப்பால் சிறந்த உணவு. காரணம், குழந்தைக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் உள்ளது அண்ட் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும், எளிதில் ஜீரணமாகும், குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு உதவும். செகண்டு, 6 முதல் 12 மாதங்கள் வரை காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் சொல்லுவோம். அதாவது 6 மாதங்களுக்கு பிறகு குழந்தைங்களுக்கு அதிகப்படியான இரும்புச்சத்து தேவைப்படும். அதுக்காக இரும்புச்சத்து சேர்க்கப்பட்ட கஞ்சி, மசித்த காய்கறிகள், பழங்கள், மசித்த இறைச்சி, பருப்பு வகைகள் இது எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு உணவாக கொடுக்கலாம். தேர்டு, முக்கிய ஊட்டச்சத்துக்களான கொழுப்பு, மூளை வளர்ச்சி, புரதம், உடல் வளர்ச்சி, இரும்பு, இரத்த சோகை தவிர்க்க, கால்சியம் அண்டு விட்டமின் டி, எலும்பு வளர்ச்சி, ஜிங்க், நோய் எதிர்ப்பு சக்தி. ஒவ்வொரு புதிய உணவையுமே நம்ம ஒன்றாக குழந்தைக்கு தரணும். உப்பு சர்க்கரையெல்லாம் சேர்க்கக்கூடாது. தேன்லாம் 1 வயதுக்கு முன்னாடியே நம்ம கொடுக்கக்கூடாது. குழந்தை எவ்வளோ சாப்பிட விரும்புதோ அந்தளவு நம்ம கொடுக்கணும். இது எல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியவை. ஃபிஃப்த்து, 1 வயசுக்கு மேலே அவங்க வந்துட்டாங்கன்னா நம்மளுடைய குடும்ப உணவுகளுக்கு மெதுவாக மாற்றலாம். மாட்டுப்பால் கூட அறிமுகப்படுத்தலாம். இதுவே குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு, அதாவது பொதுவான குறைபாடு. ஃபஸ்ட்டு, புரத ஆற்றல் ஊட்டச்சத்து குறைபாடு. குழந்தைக்கு தேவையான புரதம் மற்றும் கலோரி குறைவாக இருக்கும்போது குறைபாடு ஏற்படும். அதாவது உடல் மிகவும் ஒல்லியாகுதல், உடல் வீக்கம், முகம் வீங்குதல். காரணம், போதிய தாய்ப்பால் கொடுக்காமல் இருக்கிறது, திட உணவு குறைவாக கொடுக்கறது, அடிக்கடி தொற்று நோய்கள். இதனால் வளர்ச்சி குறைவு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, மன வளர்ச்சி பாதிக்கப்படும். விட்டமின் ஏ குறைபாடு இருந்தால் இரவு குருட்டுத்தனம், கண் உலர்வு, அடிக்கடி தொற்று. விட்டமின் டி குறைபாடு இருந்தால் கால்கள் வளைந்து போகுதல், பல்முளை தாமதம், ரிக்கட்ஸ். கால்சியம் குறைபாடு, பற்கள் பலவீனம், எலும்பு வளர்ச்சி குறைவு. அயோடின் குறைபாடு, மன வளர்ச்சி குறைவு, வளர்ச்சி தாமதம், கோய்டர். ஜிங்க் குறைபாடு, உயர வளர்ச்சி குறைவு, அடிக்கடி வயிற்றுப்போக்கு, காயம் மாற்ற தாமதம். இதுக்கெல்லாம் காரணம் போதிய தாய்ப்பால் இல்லாமை, தாயின் ஊட்டச்சத்து குறைவு, திட உணவு தாமதமாக அறிமுகப்படுத்துதல், தொற்று நோய்கள், பொருளாதாரம் குறைவு மற்றும் விழிப்புணர்வு இல்லாமை. அப்போ முதல் 6 மாதத்தில் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். அதன் பிறகு திடமான உணவுகளை அறிமுகப்படுத்த வேண்டும். இரும்பு, விட்டமின் ஏ, டி மற்றும் தடுப்பூசி மற்றும் சுகாதாரம் இது எல்லாம் சரியாக கிடைக்கும் போது குழந்தைங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவர்களுடைய வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். சரியான நேரத்தில் சரியான உணவை கொடுத்து குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதே மாதிரியான ஹெல்த் ப்ரோக்ராம் நீங்களும் உங்கள் ஃபேமிலி ஹெல்த்தை பெட்டர் ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டையில் இருக்க JEN வெல்னஸ் சென்டரை காண்டாக்ட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற நம்ம பேச்சை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.